இங்க பாரு, இதுதான் கடைசி முயற்சி. சாவறதுக்குள்ள சொல்லிடுறா, மூச்சு கூட வராது. வணக்கம் மக்களே, வெல்கம் டு வெட்டிக்கதை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கங்குவா படத்தோட ரிவ்யூ. அண்மை செய்தி. நடிகர் தனுஷ் தனது தந்தை மற்றும் சகோதரரால் திரையுலகில் முன்னணிக்கு வந்தவர் என்று நடிகை நயன்தாரா தெரிவித்திருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரகுபதி வழங்க கேட்கலாம். ரகுபதி வணக்கம், விவரங்கள் என்ன பகிரல்? என்னடா 3 நாளா தனுஷ் நயன்தாரான்னு பரபரப்பா இருக்கே, மறுபடியும் ஒரு டைவர்ஸ் கேஸான்ட்டு எட்டி பார்த்தா இது வேற பிரச்சனையா இருக்கு மக்களே. அதாவது 16ஆம் தேதி நயன்தாரா தனது இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. வெறும் 3 செகண்ட் வீடியோவுக்கு 10 கோடி ரூபாய் காப்பிரைட் கேட்டிருக்காரு தனுஷ் அவர்கள் அப்படின்ட்டு. இந்த நியூஸ் கேட்கும்போது நமக்கே தனுஷ் மேல எவ்வளவு கோவம் வருது. ஆனா இதோட உண்மை என்ன, ஏன் தனுஷ் 10 கோடி கேட்டாரு அப்படிங்கிறதுக்கெல்லாம் நாம கொஞ்சம் பின்னோக்கி போக வேண்டியது இருக்கு. என்ன பிலிம் காட்டுற? பிலிமே தான். பழைய சினிமாக்கள்ல பிளாஷ்பேக் காட்ட முன்னும் சுழல் போடுறது சம்பிரதாயம் தானே. பிளாஷ்பேக் என்ன வந்தால் 2022ஆம் ஆண்டு நடிகை நயன்தாராக்கும் இயக்குனர் விக்னேஷ் சிவனுக்கும் பிரம்மாண்டமா கல்யாணம் ஆனிச்சு. எப்படிடா ஒரு நடிகையால இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ண முடியும்னு யோசிச்சு பார்த்தா இந்த கல்யாணத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணது நெட்ஃபிளிக்ஸ் OTT பிளாட்ஃபார்ம்னு தெரிய வந்தது. அட ஆமாங்க, நம்ம விஜய் டிவிலாம் செலிபிரிட்டிஸ் கல்யாணத்தை எடுத்து வீடியோவை போட்டு டிஆர்பி ஏற்றிப்பாங்கல்ல, அது மாதிரி நயன்தாரா விக்னேஷ் சிவன் கல்யாணத்தை வீடியோ கவரேஜிங் பண்ணி அந்த வீடியோவை OTT பிளாட்ஃபார்மில் வெளியிட்டு நெட்ஃப்ளிக்ஸ் சம்பாதிக்கலான்னு முடிவு பண்ணாங்க. அதுக்காக நயன்தாராவோட கல்யாணத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இந்த கல்யாணத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ கவரேஜ் பண்ணி டைரக்ட் பண்ணது நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன். அதனால தான் இவங்களோட மேரேஜ் வீடியோ கிளிப்ஸ் எதுவுமே சோஷியல் மீடியாவில் லீக் ஆகாம ரொம்ப ரகசியமாக பார்த்துக்கிட்டாங்க. இந்த மேரேஜுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் வந்துட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை ஓவராலாக எடிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பெரிய கண்டென்ட் இல்லைங்கிறதுக்காக ஸோ இந்த மேரேஜை பேஸாக வச்சுக்கிட்டு நயன்தாராவை பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணலான்னு முடிவு பண்ணாங்க விக்னேஷ் சிவனும் நயன்தாரா. அகைன் அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வந்தாங்க. இந்த டாக்குமெண்ட்ரியை கௌதம் வாசுதேவ் மேனனே இயக்கிறதா முடிவானது. ஸோ இந்த டாக்குமெண்ட்ரியில் விக்னேஷ் சிவனுக்கும் நயன்தாராவுக்கும் எப்படி காதல் மலர்ந்தது, அந்த காதலுக்கு அடித்தளமாக இருந்த நானும் ரவுடி தான் படத்தையும் அந்த பாடல்களையும் யூஸ் பண்ணுறதுக்காக தனுஷ் கிட்ட பர்மிஷன் கேட்டாங்க. ஏன்னா தனுஷ் தான் நானும் ரவுடி தான் படத்தோட ப்ரொடியூசர். அதில் போய் அந்த விஐபியோட டிசைன் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அப்போ வந்து தனுஷ் சார் அனிருத் வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணோம். ஸோ ஃபோட்டோ ஷூட் பண்ணி அந்த ஃபோட்டோ ஷூட்டில் இருந்து அந்த ஃபோட்டோஸ் எடுத்து தான் விஐபிக்கு டிசைன்ஸ் பண்ணோம். ஸோ அந்த டிசைன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே சாரோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிது. ஸோ அவங்களோட அப்படியே இது பண்ணும்போது விஐபி ஃபிலிமில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ விஐபி ஃபிலிமில் ஒர்க் பண்ணேன். ஸோ ஒர்க் பண்ணிவிட்டு அந்த படம் பயங்கர ஹிட் ஆகிடுச்சு. முடியும் போது சார் வந்து சரி உனக்கு என்ன நான் உனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா நான் சொன்னேன், சார் எனக்கு என்கிட்ட ஒரு கதை இருக்குது, அந்த கதை மட்டும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப இது சேஞ்ச் மை லைஃப் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அப்போ அவர் வந்து ஷுவராக நான் பண்ணுறேன் அப்படின்னு. நயன்தாரா எப்படி வந்தாங்க உள்ள? சார் தான் வந்து நீ கதை யார்கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். நான் சொன்னேன் இது வந்து ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோல் இருக்கும் சார், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா. அப்போ அவர் வந்து ஓகே நீ நயன்தாரா கிட்ட கதை சொல்றியானார். விக்னேஷ் சிவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் படம் பண்ண ஒத்துக்கிட்டாரு தனுஷ். ஆனால் விக்னேஷ் சிவன் போட்ட பட்ஜெட்டை விட 10 கோடி எக்ஸ்ட்ராவே படத்தோட செலவை இழுத்து விட்டாருன்னு சொல்லலாம். இதனாலேயே விக்னேஷ் சிவன் மேலே தனுஷுக்கு அப்பலேருந்தே ஒரு கோபமும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேத்துக்கும் இப்படி முட்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த படத்தோட கிளிப்ஸையும் சாங்ஸையும் தன்னோட டாக்குமெண்ட்ரியில் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் கேட்டிருக்காங்க. தனுஷ் அது முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு நடுவில் தனுஷோட ஒண்டர் பார் ப்ரொடக்ஷன்லேருந்து இல்லீகலாக NOC லெட்டர் வாங்குறதுக்கு விக்னேஷ் சிவன் ட்ரை பண்ணதாகவும் அது தெரிஞ்சு தனுஷ் ரொம்பவே கோபம் அடைஞ்சாருன்னும் நிறைய சினிமா வட்டாரங்களில் பேசப்படுது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இதற்கிடையில் டாக்குமெண்ட்ரி எடுத்து 2 வருஷம் ஆகியும் இதனால் எந்த ப்ராஃபிட்டும் இன்னும் வரலன்ட்டு தெரிஞ்சுக்கிட்ட நெட்ஃப்ளிக்ஸ் படத்தை உடனே ரிலீஸ் பண்ணணுன்னு நயன்தாராவையும் விக்னேஷ் சிவனையும் ப்ரெஷர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதனால் நவம்பர் 18, 2024 நயன்தாராவோட பிறந்தநாள் அன்று இந்த படத்தை OTTயில் ரிலீஸ் செய்ய முடிவு பண்ணாங்க. இதுக்காக ட்ரைலர் டீசர்னு எவ்வளவோ விட்டு இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் எதுவும் அந்த அளவுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. 2 வருஷமாக நடந்த பிரச்சனையை மனசில் வச்சுக்கிட்டு தனுஷை பழி வாங்கவும் செய்யணும், அதே நேரத்தில் நம்ம படத்துக்கும் ஒரு பப்ளிசிட்டி வேணுங்கிறதுக்காக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 நாள் முன்னாடி இந்த மாதிரியான ஒரு லெட்டரை வெளியிட்டிருக்காங்க நயன்தாரா. ஒரே கல்லுல 2 மாங்கா. ஆக்சுவலாக தனுஷ் விக்னேஷ் சிவன் நயன்தாரா ரொம்பவே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருந்துச்சுங்க. அது இவங்களோட பழைய இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். வந்து நயன்தாரா தான் எங்களுக்கு ஃப்ரெண்டு. யோசிக்காம வந்து ஒரு பாட்டு ஆடி அவங்க காசு கூட வாங்கிக்கல, பணம் கூட வாங்கிக்கல, ஜஸ்ட் கேட்டோம் அப்படிங்கிறதுக்காக. she just said you are my friend, I won't take money from you. வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாங்க இந்த சாங். ஸோ இப்போ நடந்துட்டு இருக்க எல்லா பிரச்சனையும் இவங்களுக்குள்ள இருக்கிற ஈகோ பிரச்சனை தான் நான் நினைக்கிறேன். நயன்தாரா போஸ்ட் பண்ண இந்த லெட்டர் பிரச்சனை அடங்கிறதுக்கு முன்னாடியே முன்னாள் லேடி சூப்பர் ஸ்டார் ஜோதிகா அவர்கள் ஒரு லெட்டர் பிரச்சனையை உருவாக்கியிருக்காங்க. அந்த படத்தை கொஞ்சம் பார்த்து அடிங்கடா, நல்லாதாடா இருக்கு. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ?